ये भगवान है अरे இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுவேன்னு நானே நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. எஸ், த கிராஷ் ஆஃப் அன் ஏர் இந்தியா ஃப்ளைட் இன் அகமதாபாத். நான் இன்னைக்கு பிளாக் ஷர்ட் போட்டிருக்க ரீசனும் அதுதான். 12th ஆஃப் ஜூன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களாம் அந்த நாளை அவங்க மறக்க முடியாத நாளாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியுமா அந்த நாளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே மறக்கணும்னு நினைப்பாங்கன்னு? என்னதான் ஆச்சு வாங்க பார்க்கலாம். கிராஷ் ஆன ஃப்ளைட்டோட பேர் ஏர் இந்தியா ஃப்ளைட் AI-171. அந்த ஃப்ளைட் அகமதாபாத்லேருந்து லண்டன் கேட்விக் போயிருக்கணும். டேட் அண்ட் டைம் டு டேக் ஆஃப் 12th ஆஃப் ஜூன் 13:38 IST. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனால் 20 to 30 செகண்ட்ஸ்குள்ளேயே பைலட் ஹஸ் இஷ்யூட் மேடே. மேடேனா என்ன? அது ஒரு இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரஸ் சிக்னல். ஒரு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி அப்போ இந்த சிக்னலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிக்னல் எப்போ அந்த பிளேனோட ரேடியோவில் கேட்குதோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சம்திங் சீரியஸ் இஸ் கோயிங் ஆன் வித் பிளேன். அது பாசிபிளி ஒரு இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாம், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பிளேன் அதோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணியிருக்கலாம், எக்ஸெட்ரா. ஓகே, மெக்கானி நகர் அகமதாபாத்தில் லொக்கேட் ஆகிருக்க டிஜே மெடிக்கல் காலேஜோட ரெசிடென்ஷியல் ஹாஸ்டலில் தான் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. 230 passengers plus 12 crew members, which gives a total of 242 on the plane. அதோட முடியல, 33 on the ground, including students and hostel staff. And the only survivor in the crash was Vishwesh Kumar Ramesh. அவரோட சீட் பிளேனோட எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருந்தனால அவர் எஸ்கேப் ஆக முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு and he is safe. I can't explain. Everything happened in my eye. I can't. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அந்த ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அண்ட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பிளாக் பாக்ஸுன்றது அந்த ஃப்ளைட்டோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் காக்பிட் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸை வச்சு கிராஷ் அப்போ என்ன நடந்துச்சுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கிராஷோட இன்வெஸ்டிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. அண்ட் இந்த ஃப்ளைட்டில் ஒரு நோட்டபிள் விக்டிமாக இருக்கிறது ஃபார்மர் குஜராத் சிஎம் விஜய் ரூபானி. அண்ட் இந்த கிராஷ்கான ரீசன் கான்ஃபிகரேஷன் எரர், ஃபியூவல் கண்டாமினேஷன் ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம்னு பிக் பிரைன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் காம்பன்சேஷனாக ஏர் இண்டியா அண்ட் டாடா சன்ஸ் சேர்ந்து ₹1.25 crores ஒரு விக்டம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் என்னோட அப்கமிங் வீடியோவில் இந்த மாதிரி சாரோஃபுல் கண்டென்ட்டை பற்றி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.